சரியான நேரத்திலே விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற வகையில் உழவர் பேரியக்கத்துடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் எங்கள் மண்ணின் மைந்தருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே இந்த நல்ல கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடனிலே பிறந்து கடனிலே வளர்ந்து கடனிலே செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை சிக்கலை தீர்ப்பதற்காக இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், உழுதானே உழுதானே விவசாயி உழுதானே, அவன் யாருக்கு என்ன வைத்தான், அவன் யாருக்கு என்ன வைத்தான், மனைவிக்கும் மகனுக்கும் மகன் பெற்ற மகனுக்கும் வெறும் கடன்தானே மிச்சம் வச்சான் என்ற இந்த விவசாயியுடைய வாழ்க்கை சிக்கலை தீர்ப்பதற்காகத்தான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் தமிழக விவசாயிகள் சங்கத்தை ஆரம்பித்து பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்டங்கள் நடத்தி 63 உயிர்களை பலிதானம் கொடுத்து பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு இந்த விவசாயிகள் எடுப்பார் கைப்பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுது ஐயா ராமதாஸ் அவர்கள் கும்மிடிப்பூண்டியில் சொன்ன வார்த்தை இன்னும் என் மனதில் இருக்கின்றது. இப்பதான் எங்கள் ஊர் மாப்பிள்ளை சொன்ன அந்த வார்த்தையை இந்த நேரத்திலே இந்த கூட்டம் சரியான நேரத்திலே மருத்துவரை அவர்கள் கூட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக 2 விஷயத்தை மட்டும் நான் பதிவு பெற்று விடைபெற வேண்டுகின்றேன். பயிர்க்கடனை பொறுத்தமட்டிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு எந்த விதமான பாரபட்சமும் இன்றி இதுவரை நாங்கள் 1978 முதலாக உழவர் நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய சுட்டுகளை பிடித்துக் கொண்டு சட்டசபைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றோம். அன்றைய தினம் முதலாக விவசாயிகளுக்கு வட்டி தள்ளுபடி கடன் தள்ளுபடி என்ற பிரச்சனை உதவிகள் அரசின் சார்பில் ஆரம்பித்தது. எப்பொழுது சொன்னாலும் அரசு முடிவு தேதியை தான் சொல்வார்கள். இந்த தேதி வரை விவசாயிகள் பெற்ற கடன் தள்ளுபடி நடைபெறும் அல்லது வட்டி தள்ளுபடி நடைபெறும், ஜப்திகள் நிறுத்தப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அரசுக்கு எந்த அதிமேதாவி அதிகாரி ஐடியா கொடுத்தான்னு தெரியல. 1-5 வாங்கினது தான் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி கடன் தள்ளுபடி கிடையாது. அந்த அதிமேதாவி அதிகாரியை ஐயா மருத்துவர் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த வசதி வாய்ப்புலாம் இல்லை. அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக முதல்ல இந்த கடன் தள்ளுபடியில் இருக்கக்கூடிய குளறுபடியா தான் தம்பி காவிரி தனபாலன் சொன்ன மாதிரி 12 லட்சம் 21,000 10,000 அந்த குழப்பமே அந்த இடத்துல ஆரம்பிக்குது. விவசாயி என்பவன் கடன் வாங்குவன் இந்த தேதி வரை, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி தேதி வரைக்கும் தேதியை வச்சு இதுவரைக்கும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும். விவசாயிகளுடைய எந்தவித பாகுபாடுமின்றி அனைத்து விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்தின் மூலமாக மருத்துவர்களால் கொண்டு வர வேண்டும். மேகதாட்டை பற்றி காவிரி டெல்டா பகுதிகளுக்கு நிறைய பேசிட்டாங்க. என்றாலும் கூட ஒற்றை வரி கருத்தாக என்னுடைய கருத்து, மரியாதைக்குரிய காவிரி பிரச்சனையில அரசு வழக்கு போடவில்லை. காவிரி டெல்டாவுடைய மைந்தனாக இருந்தக்கூடிய மரியாதைக்குரிய மன்னாருடைய ரங்கநாதன் அவர்கள் தான் வழக்கு போட்டார். அந்த வழக்கில் தான் போய் அரசாங்கம் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க போய் இம்ப்ளிமெண்டட் ஆனாங்க. அதுலதான் அது போய் அதுக்கு பிறகு சிறந்த நிலை வழக்கறிஞர்களை வைத்து வழக்காடினார்கள். அதை போன்று இந்த அரசு சும்மா நம்ம அட்வொகேட் போட்டாங்க, அந்த ஏஜி பேசினார், அவர் பேசினார், இவர் பேசினார், கம்பி கட்டுற கதையெல்லாம் காமிக்காம சிறந்த வழக்கறிஞர்களை இந்த நீராதாரம் இந்த அணைக்கட்டு விஷயங்களே நிபுணத்துவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்களை வைத்துக் கொண்டு வாதாட வேண்டும். அப்பதான் இது இந்த மேகதாட்டு அணை திட்டத்தில் நாம் ஏமாறாமல் அல்லது ஏமாற்றப்படாமல் இருப்போம். ஏன்னா தம்பி காவிரி தனபாலன் அவர்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே அவன் அணையை கட்டிட்டு பேக்டாப் பர்மிஷன் வாங்குற மாதிரி வாங்கிடக்கூடாது, நாம் ஏமாந்து விடக்கூடாது, உஷாரா இருக்கணும். அதே போன்று மருத்துவர் அவருக்கு முன்னுண்டி நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கரும்பு நட்டவன் கடங்காரனாவே இருக்கிறோம், நெல்லு நட்டவும் சுத்தமா நாசமாவே போடுறோம். இப்படி ஒரு பயிருக்கு என்னால் சொல்ல முடியும் என்றாலும் கூட கரும்பு விவசாயிகளின் பிரச்சனை இன்று தலை தூக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 சர்க்கரை ஆலை 22 சர்க்கரை ஆலை இழுத்து மூடியாச்சு. 22 சர்க்கரை ஆலையை இழுத்து மூடியாச்சு. ஒன்று கரும்பு உற்பத்தி இல்லை, இன்னொன்று கரும்பு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குவது கரும்பு சர்க்கரை ஆலைகள் ஏறவில்லை. இதற்கு காரணம்
கரும்பு கொள்கை மத்திய அரசால் தவறான கொள்கையில் ஈடுபட்டு காரணம். இதற்கு ஒரு நிவர்த்தி செய்கின்ற வகையிலே அது எம்எஸ்பி சொல்லுகின்ற பொழுது 8.5 இப்ப 10 போயிட்டாங்க. அடுத்தது எஃப்ஆர்பின்னு சொல்லி 10.5 போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களிலே அந்த நீர்நிலைகள் மண்வளம் உண்டாக இருக்கிறது, அது கரெக்ட். ஆனால் இதர மாநிலங்களை அவர் கணக்கில் கொள்ளவில்லை. மரியாதைக்குரிய மருத்துவர் அவர்கள் இதை கணக்கில் வைத்துக் கொண்டு அரசினுடைய கரும்பு கொள்கையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கரும்பு கொள்கையை மாற்றி அமைத்தால் மட்டுமே கரும்பு விவசாயிகள் காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல, கரும்பு தொழிலும் காப்பாற்றப்படும். செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 27 சர்க்கரை ஆலையில் இந்த ஆண்டு 6 சர்க்கரை ஆலை அரபிக்க கரும்புகளை நிறுத்தப் போகின்றார்கள். அடுத்து எதிர்வரும் காலங்களில் இன்னும் குறையும். கரும்பு தொழிலும் பாதிக்கப்படுகிறது. கரும்பு தொழில் நம்பியிருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம மாவட்டத்தில் நெல்லுக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு புல்லுக்கு போன மாதிரி நாமெல்லாம் கரும்புக்கு போனோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளே அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் நமது வடார்காடையும் தென்னார்காடுகளையும் மட்டும் 21 சர்க்கரை ஆலைகள். இதுல இன்னைக்கு அந்த சர்க்கரை ஆலை எத்தனை ஆலை முடிக்கும் உங்களுக்கே தெரியும். எனவே தமிழக அரசு ஒரு புதிய கரும்பு கொள்கையை அறிவித்து கரும்பு விவசாயிகளை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டும். ஓடாத சர்க்கரை ஆலைகளை தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரே போய் மனு கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னா மதுரை அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையில 18 போல்ட் நெட் இருக்குது. ஒரு ஓடாத மிஷின் 21 கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா ஓடாத மிஷின் தான் இருக்குது. அதை ஓட்டணும்னு சொல்றாரு. அப்ப அரசுக்கு நஷ்டம் தான் வரும். இப்படி கரும்பு கொள்கையிலே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை தமிழக அரசும் மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய கரும்பு விலை அறிவிப்பிலே ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸ் ஒரு மீட்டிங் நடக்குதுங்க. இந்த ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸ்ல நம்ம ஆதிகிரி நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டே இருப்போம் மாநில கூட்டத்தில். அந்த கடன் வழங்குகின்ற தொகையினுடைய அளவு வெறும் 30,000 40,000 அதுக்கு மேல போறதில்லை. ஆனால் உற்பத்தி செலவு என்று கணக்கிடுகின்ற பொழுது ஒவ்வொரு பயிருக்கும் அதிகமான செலவாகின்றது. அந்த செலவு கணக்கெட்டினை அரசோ அல்லது அரசு அதிகாரிகளோ அல்லது வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேந்தர்களுடைய கொஞ்சம் கூட அனுபவ அறிவே யாருக்கும் கிடையாது. விவசாயிகள் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸில் கரும்புக்கு வழங்கக்கூடிய கடன் தொகையை உயர்த்தி அறிவிக்க வேண்டும். உட்பட விவசாயிகளுடைய அனைத்து கருத்துக்களையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக உள்வாங்குவதோடு மட்டுமல்ல, தமிழகத்திலே ஏற்கனவே கடந்த காலத்திலே டாக்டர் ஐயா அவர்களும் வேளாண் நிழல் பட்ஜெட்டில் சொன்ன கருத்தின் பிரகாரம் மரியாதைக்குரிய மறைந்த அம்மா அவர்கள் தமிழகத்திலே 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்ற உத்தரவாதத்தை அறிவித்து பல்வேறு தடுப்பணைகளை கட்டிக் கொண்டிருந்த திட்டம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பணைகளை கட்டினாலே தமிழகத்திலே நீர் ஆதாரம் பெருகும். அதை தடுப்பணைகளை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிக்கு இணையாக வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களிலே அதிகமான நெல் பகுதி இருக்கின்றது. காவிரி டெல்டாவுக்கு வழங்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இந்த பகுதி விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அந்த கோரிக்கையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அணைகளிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அணைகளில் எல்லாம் தேக்கி வைக்கக்கூடிய நீர் அளவுடைய உயரத்தில் பாதி அளவுக்கு மண் அடைந்து தூர்வாராமலே இருக்கின்றது. அந்த வண்டல் மண்கள் எடுப்பதற்காக ஒரு திட்டம் துவங்கப்பட்டு அதுவும் நாம் வச்ச கோரிக்கை. இதே இடத்துல கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கூட்டத்தில் வச்ச பிறகு ஒரே ஒரு டேம்ல தான் தூர்வாரினாங்க, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய டேம்ல. அதுக்கப்புறம் எந்த டேம்லையும் தூர்வாரல. வண்டல் மண்களை எடுப்பதற்கு முழுக்க அணைகளில் இருக்கக்கூடிய வண்டல் மண்கள் அகற்றினாலே நிறைய நீரை தேக்கி வைக்க முடியும் என்ற கருத்தையும் பதிவு செய்து விரைகிறேன். நன்றி, வணக்கம்.